ராமஜெயம் கொலை வழக்கில் புலன் விசாரணை அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கின்றனர். சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் நீராம் செய்தியாளர் மதன் இதனுடைய பின்னணி என்ன? அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கை விசாரிக்கும் அந்த சிபிஐ அந்த புலன் விசாரணையில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐயிடமிருந்து தமிழக காவல்துறை விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று ராமஜெயத்தின் சகோதரர் ரவிச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார். ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சிபிசிஐடி டிஜிபி கண்காணிப்பில் தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த ஜெயக்குமார் உள்ளடக்கிய ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இந்த குழுவானது தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால விசாரணை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு தான் இன்று நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் தற்போது பல்வேறு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு கொலைக்கான உள்நோக்கங்களும் ஆராயப்பட்டு வருகிறது. இந்த புலன் விசாரணை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த ஜெயக்குமார் திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டாலும் தொடர்ச்சியாக வழக்கில் எந்த ஒரு தொய்வின்றி தற்போது புலன் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது அவர் கடலூர் மாவட்ட எஸ்பியாக மாற்றம் செய்திருப்பதால் புலன் விசாரணை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக திருச்சி அருகிலுள்ள புலன் விசாரணை அதிகாரிகள் நியமித்தால் இந்த வழக்கின் விசாரணை எளிதாக இருக்கும் என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த ஒரு கோரிக்கை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் கடலூருக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்ட ஜெயக்குமார் எஸ்பிக்கு மாற்றாக திருச்சி டிஐஜி, தஞ்சாவூர் எஸ்பி ஆகியோரை கூடுதலாக இந்த வழக்கில் நியமித்து இந்த விசாரணை நியமித்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குழுவோடு சேர்ந்து இந்த புலன் விசாரணை செய்ய வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.